இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அதுவும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். இதுவே ஒரு 25 ஏஜ்ல இருக்கவங்க கிட்ட நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவங்க ரிட்டையர்மெண்டா இப்போதாங்க ஏர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ள ரிட்டையர்மெண்ட் பத்தி கேக்குறீங்க, ரிட்டையர்மெண்ட் 60 வயசுல தானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தாட் தான் இந்த ஏர்லி ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கு. இப்போ நான் ஒரு கால்குலேஷன் காமிக்கிறேன், அதை வச்சு நீங்களே டிசைட் பண்ணுங்க. உங்க ரிட்டையர்மெண்ட்க்கு நீங்க 1 crore பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க ஏஜ் 21 இருந்துச்சுன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 2500. இதுவே உங்க ஏஜ் 25 இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 5500. இதுவே உங்க ஏஜ் 30 இருந்தா அந்த 1 crore ரீச் பண்றதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 16500. ஸோ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ்க்கும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இதுவே பாருங்க உங்க 34 ஏஜ்ல நீங்க அந்த 1 crore ரீச் பண்றதுக்கு நீங்க மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 50000. இப்போ புரிஞ்சிருக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க ஏன் இந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். இதுவே ஏஜ் ஆக ஆக நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் அதிகமா தான் இருக்கும். சோ எந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு இதை வச்சு டிசைட் பண்ணிக்கோங்க.